நாங்க போய் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டும் போட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். நல்ல விஷயம்மா, போயிட்டு வாங்க. வரோம் பாட்டி. மாயா, கங்க்ராட்ஸ் மாயா. தேங்க்ஸ். சீனு மாமா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தானா. என்ன கிளம்பிட்டீங்களா? சந்தோஷம்மா. சீக்கிரமா டான்ஸ் ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அதுல பசங்க எல்லாரையும் சேர்க்கிறோம். டேய் சீனு, உன் கடைக்கு விளம்பரம் பண்ண மாதிரி டான்ஸ் ஸ்கூலுக்கும் நோட்டீஸ் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டிடலாம். அப்பதான் ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கு என்ன மாமா, தாராளமா பண்ணிடலாம். ஆ, ஆ, ஆ. நல்ல நேரமா இருக்கு, போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க பாட்டி. சிதம்பரம் ஐயா தான் கூப்பிடுறாரு. எதுக்குன்னு தெரியல. ஐயா வணக்கம். அட்வான்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம். இல்லம்மா, நான் பணத்துக்காக பண்ணல. இடம் எனக்கு தேவைப்படுதுமா. உங்களுக்கு இடம் கொடுக்கற எண்ணம் எனக்கு இல்லம்மா. அதனால நீங்க வேற ஒரு இடத்த பாத்துக்கங்க. என்ன சொல்றீங்க? நேத்து தானே அந்த இடத்த தரேன்னு சொன்னீங்க, இப்ப முடியாதுன்னு சொல்றீங்க. எதனால அப்படி சொல்றீங்க? அம்மா, நான் ரொம்ப கம்மியான வாடகைக்கும் அட்வான்ஸுக்கும் தரேன்னு சொல்லிட்டேன். நீங்க போனதுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்கார அம்மா என்னை பிடிச்சி திட்டுனாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்க ஒருத்தங்க போன் பண்ணி குடோனுக்காக ஒரு இடத்த கேட்டிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் 40,000 ரூபாய் வாடகையும் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் வீட்டுக்கார அம்மா இடத்த அவங்களுக்கே கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க வேற ஒரு இடம் பாத்துக்கங்க. ஐயா அவசரப்படாதீங்க ஐயா. எங்களுக்கு இடம் பிடிச்சிருக்க. இடம் தெப்ப குளத்தை ஒட்டி இருக்கு. பசங்க எல்லாம் வந்துட்டு போக வசதியா இருக்கும். வேணும்னா கூட ஒரு 5,000 ரூபாய் அதிகமா போட்டு 30,000 ரூபாய் வாடகை கொடுத்துடுறோம். அட்வான்ஸ் 3 லட்சமா வாங்கிக்கோங்க. அம்மா, இது சரி வராதுமா. நீங்க வேற இடம் பாத்துக்கங்க, நான் வச்சிடுறேன். ஐயா என்னாச்சு மாயா? என்ன சொன்னாரு? வேற யாரோ குடோனுக்கு இடம் கேட்டாங்களாம். அதோட டபுள் மடங்கா நம்மளை விட அட்வான்ஸும் வாடகையும் கொடுக்கறேன்னு சொன்னாங்களாம். அதனால அவங்களுக்கு கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாராம். இப்போ நமக்கு அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாருமா அந்த ஆளு? சொல்லுமா, நான் வேணா நேர்ல போய் அந்த ஆளு சத்தம் போட்டு வர்றேன். வேண்டாம் மாமா. ஆமாங்க, யார் நீங்க? எதுக்காக கேக்குறீங்க? நான் பக்கத்து ஊர்ல இருந்து தோப்புக்கு வேலைக்கு வந்தவன். அங்க 4-5 பசங்க தோப்புல இருக்க கிணத்துல குளிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. அதுல அப்போங்கிறவன் கிணத்துல குதிச்சு தண்ணியில மாட்டிக்கிட்டான். அப்போவா? அவன் என் தம்பியாச்சே. ஆமாங்க, ஆளுங்க குதிச்சு அவனை மேல தூக்கிட்டாங்க. ஆனா நிறைய தண்ணி குடிச்சதுல மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். அவனை தோப்பு வீட்டுல படுக்க வச்சிருக்காங்க. வைத்தியர் வந்து பாத்துட்டு இருக்காரு. என்கிட்ட வண்டி கொடுத்து உங்க வீட்டுல சொல்லிட்டு வர சொன்னாங்க. வீடு எங்க இருக்குன்னு கடையில விசாரிச்சப்போதான் அந்த வீட்டு பொண்ணு இந்த போதுன்னு சொல்லி உங்களை காமிச்சாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க உங்க வீட்டுல சொல்லிடுறீங்களா? இல்லங்க, முதல்ல நான் என் தம்பிய பார்க்கணும். ஏதோ தோப்பு வீடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடு எங்க இருக்கு? ஊர் எல்லையில இருக்கிற தோப்பு வீடு தாங்க. ஓ அப்படியா? ஒரு ஆட்டோவும் காணுமே. இப்ப நான் அங்கதான் போறேன். நீங்க வரதா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களை கூட்டு போறேன். ஹலோ, யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியமானது. ஏங்க, விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அது முக்கியமா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இருங்க இருங்க, விஷயத்த சொல்ல விடுங்க. என்ன பேச விடாம நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சரி சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க வீட்டு பொண்ணு தான் கொஞ்ச நாளாவே ஒரு பையன் கூட தொடர்புல இருக்கா. அவன் இன்னைக்கு அந்த பையன் கூட பைக்ல ஒன்னா போனதை பார்த்தேன். எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி போனா ஊர் எல்லையில இருக்கிற தோப்பு வீட்டுக்குள்ள போனாங்க. டேய், யாரா நீ? எங்க வீட்டு பொண்ணு பத்தியே தப்பா பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தா முதல்ல நீ யாருன்னு சொல்றான்? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? பார்வதி, அவளோட பொண்ணு இந்த மாதிரி தப்பான வழியில உறவு வச்சுக்கிட்டா நாளைக்கு அவருக்கு தானே அசிங்கம். எதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம
பட்ட பகல்லையே தலையில முக்காட போட்டுக்கிட்டு அவன் கூட பைக்ல ஏறி போய்கிட்டு இருக்கு. டேய் போதும் நிறுத்துறோம். போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. ஏய் பார்வதி, என்னாச்சு? யார் போன்ல? யாருன்னு தெரியலங்க. எவனோ ஒருத்தன் தனவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். எங்க கூட. ஏய் யாரா நீ? எதுக்கு தனாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? ஏங்க உங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேச எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, அடிக்கடி அந்த பையன் கூட ஜோடியா போனதை பார்த்துட்டு தான் போன் பண்ணி சொல்றேன். டேய் கிட்ட வராத. பொண்ணுடுவேன். தனா தனா கதவு திறமா தனா. தனா தனா தனா? தனா கதவு திற. சித்தப்பா நான் தனா, உள்ளதா கதவு இருக்கேன் திறமா. சித்தப்பா. டேய் சீனு, போய் ஜன்னல் பக்கமா பாறோம். தனா தனா கதவு தர. கதவு திறமா. தனா என்ன தனா, ஆச்சு? என்ன ஆச்சு? உள்ளதா இருக்கேன் சித்தப்பா. சித்தப்பா கதவு திறடா. இது தனா எடுத்துட்டு போன கூட. அப்ப தனா உள்ளதா இருக்கா? ஐயோ தனா தனா தனா